போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய எமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, இருபால் ஆசிரியர் சகோதர சகோதரிகளே, சரியா இருக்கா? அன்பு சார் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த பணி நிறைவு அப்படின்னு சொல்றீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த இதுக்கு நான் போகவே இல்லை. ஏதோ நம்ம ஸ்கூல்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். என்னுடைய முழு விவரத்தை சொன்ன எனக்கு எந்த ஒரு சொந்த ஊர் தெரியுமா? பகுதி மாணவர்களுக்கு தெரியும், பகுதி பேருக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு நிலைப்பாளையம் தான் என்னுடைய சொந்த ஊர். என்னுடைய அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்து போட தெரியாது. பேர் வந்து ராஜலட்சுமி, கையெழுத்து போட தெரியாது. ஆனால் அவங்க கையெழுத்து போட தெரியாட்டியும் அவர்களால் உருவாக்கப்பட்ட நாங்கள் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வியை நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். குறுகிய காலம் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து எங்கள் ஊரில் தான், எங்கள் ஊர் வந்து இன்னைக்கு வந்து 2 பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த வட்டாரத்திலேயே வந்து ஆண்கள் பள்ளி பெண்கள் பள்ளின்னு எங்கே இருக்கு? தோரங்குறிச்சியில் இருக்கு, மணப்பாறையில் இருக்கு, அதுக்கப்புறம் அரசநிலைப்பாளையத்தில் இருக்கு. ஆண்கள் மட்டும் படிக்கக்கூடிய ஒரு மேல்நிலைப்பள்ளி இருக்கு, பெண் குழந்தைகள் மட்டும் படிக்கக்கூடிய ஒரு உயர்நிலைப்பள்ளி இருக்கு. நம்மள மாதிரி பெண் குழந்தைகள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளி. நான் படித்தது அந்த பள்ளிக்கூடத்தில் 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தேன். ரொம்ப பில்லியன் தான் கிடைக்காது. ஒரு சராசரி மாணவியவர் ஒரு சற்று உயர்ந்தவர். 8வது முடிச்சுட்டு நேரா 9, 10 எங்க படித்தேன் அப்படின்னா நம்ம தியாசேகர் ஆலை மேல்நிலைப் பள்ளியில 9வது 10வது. அப்போ வந்து 12வது 12வது இங்க கிடையாது. அடுத்து அரசு மேல்நிலைப் பள்ளி இருக்கு பற்றிய ஆண்கள், அங்க வந்து 2 ஆண்டுகள் வந்து மேல்நிலை கல்வி, அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் வந்து தந்தை பெரியார் காலேஜில், அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் வந்து ஆசிரியர் பயிற்சி, அப்புறம் பிஎட். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் எப்போ வேலைக்கு வந்தேன் அப்படின்னா 1995 28/7/95 தான் நான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆகிறேன். எங்கே அப்படின்னா பஞ்சப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரூர் மாவட்டத்தில். ஒரே ஒரு ஆண்டுகள் மட்டும் அங்கே வந்து படிப்பு இருந்தேன். அப்புறம் நேரம் வந்து என்னுடைய சொந்த ஊர்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியராக படிப்பு இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓங்காம்பட்டி நம்ம சாருடைய பிஜி சார் அங்கே ஒர்க் பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 ஆண்டு. அதுக்கப்புறம் இங்க வந்து என்னுடைய பணிக்காலம் மொத்தம் 20 ஆண்டுகள்னா ஒவ்வொரு ஆண்டுகள் பணிபுரிந்த பள்ளி அப்படின்னா பஞ்சப்பட்டியும் ஓங்காம்பட்டியும், மீதி இருக்கக்கூடிய அரசமைப்பாளையத்திலையும் கருமகொண்டப்பட்டியும் 14 ஆண்டுகள் வந்து பணிபுரிஞ்சிருக்கும். இங்க நாம் பலவிதமான ஆசிரியர்களை, பலவிதமான நண்பர்களை வந்து சந்திக்கிறோம். என்னுடைய மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க எப்பவுமே பள்ளிக்கூடத்தை கட்டிட்டு தான் இது பண்ணுவீங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் உங்க வீட்டில் தான் சொன்னாங்க. ஏனென்றால் நம்ம கிராமப்புறத்துல இருந்து வந்தோம். நம்ம ரொம்ப பெரிய அளவுல நம்ம வந்து அச்சீவ் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆசிரியர் பணி நம்ம அறப்பணி, நம்ம வந்து ஒரு வேக்கு வந்துட்டோம். ஆனா இதை விட பெரிய பணிகளுக்கு எங்களால் கற்பிக்கப்பட்ட மாணவர்கள் சென்றிருக்கா அப்படிங்கிறதா எங்களுக்கு வந்து பெரிய உண்மை. அவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து மாணவர்களையும் ஊக்கப்படுத்தி உங்களை போல ஒரு 10 வருஷத்துல வந்து எனக்கு பாத்தீங்க அப்படின்னா கருமகொண்டப்பட்டு வந்து நிறைய மாணவர்கள் வெளியில வந்து வெவ்வேறு துறைகளுக்கு போயிருக்கோம். நேற்று வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம 9வது படிக்கக்கூடிய அந்த ஜஸ்டின் வந்து என்ன தேர்வுல செலக்ட் ஆயிருக்காரு, ட்ரஸ்ட் எக்ஸாம்ல வந்து செலக்ட் ஆயிருக்கு. உண்மையிலேயே எனக்கு மற்ற மகிழ்ச்சி. இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் சகோதர சகோதரிகள். ஏன்னா ஒரு கடுமையான உழைப்பு. நம்ம பள்ளியில தான் இப்ப அந்த பாறையிலிருந்து லேசா ஒரு அரும்பு முளைத்திருக்கின்றது. விரைவில் இது பூஞ்சோலையாக மாறும். ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. ஏன்னா நல்ல பசங்க, நல்ல டீச்சர்ஸ். பட் அந்த எஜுகேஷன்ல வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரேக் அவுட்டா கொஞ்சம் பின்தங்கி இருக்கும்.
அதையும் சரி செய்து விட்டால் இந்த கருமகொண்டப்பட்டியை போல மாணவர்கள் எங்கேயுமே இருக்க மாட்டீங்க. ஒரு நல்ல மாணவர்கள்ட்ட நம்ம வந்து பணிபுரிந்திருக்கோம், நல்ல ஊர்ல பணிபுரிந்திருக்கோம் அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மன நிறைவு பெறுகின்ற ஒரு விஷயம். நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் பெருமக்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய ஹெச்எம்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அருமையாக வளர்த்து இருக்கிறது. சாருக்கு தெரியாது, சண்முகம் சார் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார், பிசிக்ஸ் சார். அவருடைய மாணவன் நான், அவர்கிட்டயே படித்தேன், அவர்கிட்டயே வந்து ஒர்க் பண்ணேன். அவர் எனக்கு நிறைய 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 விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு டீச்சர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஹெச்எம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹெச்எம்னா ஹெச்எம் மாதிரி இருப்பார். அந்த சேரை விட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்குவேன், அது சர்வசாதாரணமாக எங்களோட கலந்து பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஆசிரியரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதை தான் நாங்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும், வேற ஒன்றும் இல்லை. மாணவர்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். இந்த சமுதாயம் போட்டி நிறைந்த சமுதாயம். இந்த போட்டி நிறைந்த சமுதாயத்தில் மாணவ செல்வங்கள் மென்மேலும் படிச்சுட்டு தான் வரணும். இப்போ நான் 97 போகிறப்பவே ஒரு எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணிட்டு போனோம். ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு, அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை வழங்கக்கூடியது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீ படிச்சுட்டு போனீங்கன்னா போகும். ஏன்னா எங்களுடைய மாணவர்கள் வந்து நிறைய இருக்கான். சாதாரண டிப்ளமோ முடிச்சுட்டு எதில் ஒர்க் பண்ணுறான், HAPPL ஒர்க் பண்ணுறான், ஜெய்ப்பூரில் ஒர்க் பண்ணுறான், பாதுகாப்பு படை, ஆயுத தொழிற்சாலைகள், இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறப்ப அவன் அதிகமாகலாம் படிக்கல. டிப்ளமோ படிச்சிருப்பான், மெக்கானிக்கல் படிச்சிருப்பான், ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு எல்லா இடங்களையும் இருக்காங்க. ஒரு 30 ஆண்டு காலத்தில் வந்து நாங்கள் ஒரு 20 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பான போஸ்ட் இருக்கும். அந்த மாணவர்களுடைய இன்னும் தொடர்பில் நம்ம இருக்கோம். அதுபோல இங்கு பயிலக்கூடிய மாணவர்கள் இன்னும் ஒரு 10 ஆண்டு கழித்து பார்க்கின்ற பொழுது நான் இந்த பாரதத்தில் பல்வேறு இடங்களில் நான் வந்து வேலை செய்கிறேன் சார் அப்படின்னு சொன்னதான் எங்களுக்கும் இந்த பள்ளிக்கும் பெருமை. சாதாரண விஷயம் இல்லை. நான் வந்து ஏதோ கொத்தனார் சித்தாளாக இருக்கேன், அது வந்து இந்த கல்வி நிலையத்திற்கோ எங்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு பெருமை கிடையாது. 10 ஆண்டு கழித்து நீ என்ன ஆகணும் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் போற்றத்தக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கணும். மாணவனாக ஒரு நிறைந்த எல்லா தகுதியும் நிறைந்த ஒரு ஒரு புகழ் பெறக்கூடிய, அந்த புகழினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கணும். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு அதுதான் விருப்பம். என்னால் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள் அரசுடைய பாளையமாக இருந்தாலும் சரி, இந்த கருமகொண்டம்பட்டியாக இருந்தாலும் சரி, அவன் வாழ்வினுடைய உச்சத்தை தொட வேண்டும். அவன் உச்சத்தை தொலைவதற்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தகுதியா இருக்கும். உனக்கு என்ன வாட்ஸ்அப் நீடு, உன்னுடைய தேவை என்ன, அதையெல்லாம் செய்து கொடுப்பதற்காக தான் நாங்கள் இருக்கோம். எங்களிடம் இருந்து நீ என்ன எதிர்பார்க்குற, நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். உன்னுடைய பெற்றோர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். உன்னுடைய உற்றார் உறவினர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். என்னது, ஒரு படிச்சுட்டு வேலைக்கு போகணும். எல்லாருமே வேலைக்கு போயிடலாமா? நல்லா சத்தமா சொல்றா. வேலை இல்லை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய மாணவர்களை தனியார் துறையா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு அரசாங்க வேலையா ரெடியா காத்துட்டு அதை நம்ம தகுதியாக்கி. எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆசிரியர் தான். அரசலை பாளையத்துல இருந்து டிஆர்ஐ தேவசேராயம் வரைக்கும் சைக்கிள்ல ஒரு காலத்துல போயிட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்ட விஷயங்கள், பிறருக்கு உதவணும் அப்படிங்கிறதுலாம் எங்களுடைய அப்படியே அந்த வழி தோன்றலாம். நான் வந்து பெருமையா வந்து சொல்றதுக்காக விரும்பல. இன்னைக்கு வந்து நம்ம வந்து 3 நேரமா என்ன பண்றோம், நம்மளுடைய சாப்பாட்டுல வந்து அரிசி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான உணவு போயிடுச்சு. ஆனா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வந்து அரிசி வந்து எப்பாவது ஒருக்கதான் வந்து என்னது ஒண்ணு இரவு நேரத்துல சாப்பாடு. எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிறவங்க அந்த குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்காக கூட வருவாங்க. எங்க பாட்டி வந்து தனியா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 லிட்டர் பாலை வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி எங்க வீட்டுல வந்து அந்த சாப்பிடக்கூடிய உணவு இருக்கிற அந்த சிறு குழந்தைகளுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க. இதுதான் வந்து எங்களுடைய குடும்பத்திலிருந்து நான் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய மூதாதையத்திலிருந்து வந்ததுதான், எங்களுடைய அப்பா அம்மா இருந்து. அது கூட எல்லாத்தையும் நான் வந்து என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக தான் பேசுவேன். அவங்க பிடி டீச்சர் சொன்னாங்க, பற்றி எனக்கு அன்பான குடும்பம், அழகான குடும்பம், இதெல்லாம் எனக்கு ஒரு அழகான பள்ளிக்கூடம் கிடைச்சிருக்கு. நல்ல பள்ளிக்கூடம். என்னை இந்த பள்ளிக்கூடம் வந்து விட்டு பிரிவதற்கெல்லாம் மனசுலாம் கிடையாது.
காலத்துடைய சூழ்நிலை வயசு 60 ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. வெளியே போறதுக்கு ரெடியாக. நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பேர பிள்ளைகள் எல்லாருமே நல்லா கிடைச்சிருக்காங்க. அது கூட என்னது, நல்ல பள்ளிக்கூடம் எனக்கு அமைஞ்சிருக்கு, நல்ல தலைமை ஆசிரியர் அமைஞ்சிருக்காங்க, நல்ல ஆசிரியர் சகோதர சகோதரிகள் அமைஞ்சிருக்காங்க. நான் என்னுடைய ஓப்பனா வந்து ஆசிரியர் நண்பர்கிட்ட வந்து நான் வந்து சாதாரணமாக பேசிடுவேன். ஆனால் என்னை வயதுத்த ஆசிரியர்கிட்ட பேசுவேன், பெண் ஆசிரியர்கிட்ட பேசிடுவேன். ஆனால் ஒரு சில ஆசிரியர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு தயக்கம் இருக்கும். அவங்கள்ட்ட வந்து அதிகமாக பேசியிருக்க மாட்டேன். அது என்னுடைய வளர்ப்பு, வேற ஒன்றும் இல்லை. யார்த்தையும் வந்து தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம், அவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு பேசியிருக்கோம். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, சும்மா சார் பசங்களை வந்து நம்ம வந்து ஒரு விஷ் பண்ணிட்டு போவோம், பார்த்துட்டு போவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா இங்கே கேம்புக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து 3 நாள் லீவ் சொல்லியிருந்தேன். 21, 22, 23ஆம் தேதி 3 நாட்கள் வந்து லீவ் சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் உங்களையெல்லாம் வந்துட்டு நம்ம வேலி சென்டருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் அங்கே வர சொல்லிட்டாங்க. இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர்களுக்கும், பிடி டீச்சர், கம்ப்யூட்டர் டீச்சர் சிவகுமார் சார் ஆகியோருக்கும், உண்மையிலே ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது, நான் வெளியே தான் போக மாட்டேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் உன்னை பார்ப்பேன். உங்க எல்லாருமே மீட் பண்ணுவோம், வீரப்ப திருவிழா மீட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுடைய அப்பா அம்மால ஏறக்குறைய தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் என்ன பிள்ளைங்க படிக்குது, என்ன படிக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். எங்களுக்கு நாங்கள் ஆசைப்படுவது என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்வில் உயர்ந்த மாணவ செல்வங்களாக என்ன சொல்லணும்னா ஜஸ்டின் போல படிங்க, நிறைய மதிப்பெண் பெறுங்க. உங்களுக்கான இந்த உலகம், இந்த புதிய உலகம் திறந்திருக்கின்றது. வாருங்கள் செல்வங்களை, உங்களை அழைத்து செல்கின்றோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.